ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருமே இப்போ இந்த நேரத்தில் நிறைய காரியங்கள் நம்ம நினச்சின்னு இருக்கலாம். என்னென்னா, நான் நான் என்ன நினைக்கிறேனோ அது எதுவுமே நடக்க மாட்டுதே. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டுதே. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது? ஏன் ஏசப்பா இப்படி பண்ணுறாரு? ஏன் ஏசப்பா எனக்கு இவ்வளோ காரியங்கள் கொடுக்குறாரு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிக நேரம் ஏசப்பாட்ட கேள்வி கேட்கறது அதிகமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. கா காத்திரு. அது தாமதித்தாலும் ஏசப்பாக்காக காத்திருங்க. கண்டிப்பாக ஏசப்பா எல்லாமே செய்வார். நிச்சயமாக ஏசப்பா செய்வார். ஏசப்பாவுடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. நம்மளுக்கு இப்போ நடக்கலாம், நிறைய காரியங்கள் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்து மத்தியில் ஏசப்பா நம்மளுக்கு கை கொடுக்க ஏசப்பா மட்டும்தான். மனுஷங்க யாருமே வரமாட்டாங்க. ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்காக விசாரிக்கிற தேவனா, அரவணைக்கிற தேவாதி தேவராக நம்ம கூட இருக்கிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா நேசிங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்காக 1000 காரியங்கள் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது சம்பூர்ணமாக நிச்சயமாக நடக்கும். தேங்க்யூ.